அப்படியே மக்களை கூப்பிட்டோம். பாஸ் பண்ணவங்களை தூக்கி ஒரு ஓரமாக வைங்க. இந்த பாஸ் பண்ணாமல் தேர்ச்சி தவறுனாங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டப் கொடுத்து. ஏன்னா முந்தியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ச்சி அடையலைன்னா மறு வருஷம் தான் எழுத முடியும். அப்புறம் அதை ஒரு 6 மாதம் ஆக்கினாங்க. இப்போல்லாம் அடுத்த மாதமே எழுத வேண்டியதான். அந்த கேப்பு ஃபில்லப் பண்ணி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது ஒன்று இருக்காங்க. அதனால் அவங்கள எதுவும் குடகுடன்னு குடையாமல் நீட்டாக கொண்டு போங்க, அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. தோல்வியுற்ற மாணவர்கள் தோல்வி அடைஞ்சிட்டுமேன்ற வருத்தம் இல்லாமல் அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்றத நீங்கள் தேர்வு செய்யலாம். ஒரு மதிப்பெண் 2 மதிப்பெண்ணில் கூட அவங்க வெற்றி வாய்ப்பு இருந்திருப்பாங்க. ஸோ அதை அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூட அந்த டீச்சர்ஸ் அவங்களுடைய டீச்சர்ஸை வந்து அவங்க அப்ரோச் பண்ணணும். உடனடி தேர்வு உடனடியாக நடக்க போகுது. ஜூன் மாதம் நடத்த போகிறாங்க. அதற்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகளும் அனைத்து பள்ளிகளிலும் நடத்துறதுக்கு ஆசிரியர்களும் தயாராக இருக்கிறார்கள். தோல்வியடைந்த மாணவர் வந்து மனமுடையாமல் இன்னும் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு முயற்சி பண்ணணும். பார்த்துக்கலாம், அடுத்த தடவை படிச்சு. எதுக்கும் தாழ்ந்துட்டோ ஒரு சோகப்பட்டோ அது எந்த விபரீத முடிவு எடுக்கக்கூடாது நான் விரும்புகிறேன். நான் எதுக்குள்ளே போனாலும் தோல்வி வந்துட்டே தான் படித்து போயிட்டே இருக்கும். இப்போ இருக்க காலகட்டத்துக்கு வந்து எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் வேலை கிடைக்காது. அது வந்து பெரிய ஒரு குதிரை கொம்பாவே போயிடுச்சு. அதிகார பலத்தில் உட்காரலாம் என்பது வந்து ஒவ்வொரு மாணவனும் நீங்களாக முடிவு எடுக்கணும். வெற்றி பெற்றவர்கள் அவங்க பிடிச்ச பாடத்தை தேர்ந்தெடுத்து படிக்கிறது நல்லது. கிளாட் எழுதாத லா படிக்கணும்னு ஆசைப்படுற மாணவர்கள், வழக்கறிஞர் படிக்க ஆசைப்படுகின்ற மாணவர்களும் இந்த மதிப்பெண் அடிப்படையில் அவங்களுக்கு வருகிற கட் ஆஃப் அடிப்படையில் படிக்கலாம். சிறந்த தரமான தொழிற்கல்வியை தேர்ந்தெடுப்பதன் வாயிலாக அரசின் வேலை வாய்ப்புகளை மட்டும் நம்பி இல்லாமல் எதிர்காலங்களில் நமது சுய வேலைவாய்ப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கின்ற விதமாக இருக்கும். அறிவியல் பிரிவாக இருந்தால் இப்போ கணிதம், இயற்பியல், வேதியியல் இந்த பிரிவாக இருந்தால் அவங்க இன்ஜினியரிங் லைன் போடலாம். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிபிஏ மாதிரி போகலாம், பிசிஏ போகலாம். மிக முக்கியமாக பிஏ டிஃபென்ஸ் என்று ஒரு பிரிவு இருக்கிறது. அதில் சேர்ந்து படிக்கிற மாணவர்கள் நிறைய போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி எடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்றைக்கி இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு என்னென்ன படிப்புகளை என்னென்ன சேரலாம், அதில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்பப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சார்ந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முதன்மை அதாவது முதுகலை ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை சார்ந்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு தராங்க. அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் ஏஐ சம்மந்தப்பட்ட படிப்பு எடுத்து படிங்க, அதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது.